Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Production சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவன தலைவர் முஸ்தபா அவர்கள். வணக்கம் சார். உங்கள் கட்சி பார்ட்டி அமமுகவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு முடிவாக தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கேள்விப்பட்டோம். ஏன் இந்த நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் கூட தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். அவருக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கிடையாது. அமமுகவின் கொள்கையை ஏற்று அமமுக மக்கள் பணி செய்ய வேண்டும். அமமுக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா 2011 2016 அந்த அதிமுகவை வென்றெடுக்க வேண்டும், ஒருமித அதிமுக உருவாக வேண்டும் நாங்கள் பயணித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிமுகவை பாஜக கூட இருந்தே அழிச்சிட்டு இருக்கு. அந்த பாஜகவின் கொள்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆடு கசாப் கடையை நம்புகிற மாதிரி இன்றைக்கி எடப்பாடியாக இருந்தாலும் சரி, தினகரன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பாஜகவை நம்பி கழகங்கள் இல்லாத தமிழகம் பாஜக என்ன தாரக மந்திரத்தை வச்சுருக்கோ அதிமுக அழிச்சிட்டு இருக்கு. அதனால பாஜகவின் சித்தாந்தம், பாஜகவின் கொள்கையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் அதிலிருந்து ஆதரவை விலகி தமிழ்நாட்டுக்கு ஒரு மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுவதற்கு, ஆளுங்கை செய்ய தவறுகளை சுட்டிக்காட்டி தட்டி கேட்பதற்கு ஒரு ஆளுமை தேவை. இப்போ நீங்கள் அமமுகவோட நிலைப்பாட்டில் இருந்தீங்க. கிட்டத்தட்ட டிடிவி தினகரனோட நீண்ட நாள் அந்த டச்லேயே இருந்துட்டு இருந்தீங்க. இப்போ அவர் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டார் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நீங்கள் அங்கேருந்து விலகி இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? இல்லை டிடிவி தினகரனுக்கும் உங்களுக்கும் மாற்று கருத்து ஏதாவது? இல்லை, எனக்கும் அவருக்கும் ஒரு மாற்று கருத்து கிடையாது சார். பாஜக என்பது தமிழக மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கே ஆபத்தான இயக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மதவாதத்தை வைத்தே அவங்க ஆட்சி அதிகாரம் வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு சமுதாயத்தை அடிக்கிறவங்க, மைனாரிட்டி மக்களே நசுக்கிறவங்க, அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொள்கையில் இருப்பது ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அந்த ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்க கூட பயணிக்க மாட்டோம்னு சொன்னோம். ஓகே, இப்போ டிடிவி தினகரன்ட்ட இந்த டிசிஷன் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் பாஜக ஒரு ஆபத்தான கட்சி, தமிழ்நாட்டுக்கு உடன்படாத கட்சி, அவரோடலாம் நம்ம போகிறோமே அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அவர் ஏதாவது ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அவர் என்ன சொன்னார்? பாஜக ஆபத்தான கட்சி, பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆபத்தான கட்சி மட்டும் சொல்லலை. எங்க அதிமுகவே அழிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறோம். அதிமுகவை நாளா உடைச்சதே பாஜக தான். அன்றைக்கி ஓபிஎஸ்ஸை போய் தனியாக உட்கார சொன்னதே அயோக்கிய பாஜக தான். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி ஆள கொண்டு இருக்கிறது பாஜக தான். இன்றைக்கி 4 பேரையும் பிரித்து வச்சுக்கிட்டு 2 பேர் என் கூட இருக்கிறீங்க, எடப்பாடி அடிக்கிற மாதிரி அடித்து ரெட்டையிலையை வாங்கி தரேன்னு சொல்லி அதிமுக கொடுத்தது இந்த பாஜக தான். அந்த அடிப்படையில் நீங்கள் அவங்க கூட இருக்கிறது செயல்பட அவங்க அதை செவி சாய்க்கிற மாதிரியே இல்லை. அப்போ இருக்கும்போது இதில் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவர் தினகரனாக இருக்கும்போது சரி, இது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு அச்சத்தின் வெளிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர்கள் கூட இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வெளிப்படுது. அதிமுகவோட தொண்டர்கள் பேசக்கூடிய விஷயம் நான் பேசுகிறேன். அப்போ அதிமுக அழிகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 வாட்டி ஆட்சியில் இருந்திருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக தொண்டர்கள் பல பேர் அதிமுக வளர்ப்பதற்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறான், கஷ்டப்பட்டிருக்கிறான், ரத்தம் செஞ்சிருக்கிறான். அப்போ இந்த கட்சியை ஒரு ஆரிய சக்தி, ஒரு வட மாநிலத்திலிருந்து வந்த சக்தி, ஒரு நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாக்கு வங்கியே இல்லாத சக்தி அழிக்குது. அதுக்கு தலைவர்கள் மனமூர்ந்து அவர்களை அனுசரித்து போகிறாங்க என்பதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. நம்ம சொன்னோம், அவங்க ஏற்றுக்கல. ஓகே, இப்போ சசிகலாவையும் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கும் ஆதரவு நிலைப்பாடில் எடுத்திருக்கீங்க. இப்போ அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே, இப்போ அவங்க எதை நோக்கி போகிறாங்க? அவங்களும் பாஜக நோக்கி தான் போகிறாங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் அமமுகவோட கிட்டத்தட்ட கூட்டணி கட்சியாகவே ட்ராவல் பண்ணீங்க. இப்போ சசிகலாவுக்கும் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்க. இப்போ சசிகலாவும் அந்த நிலைப்பாட்டில் தான் போகிற மாதிரி தெரியுதா? வருங்காலத்தில் அப்படி தான் போவாங்களா? இல்லை சார், அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வெளியில் வந்ததுலேருந்து நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன், எல்லாம் எங்கள் சகோதரர்கள் தான், எல்லாம் என் கட்சிக்காரங்க தான், நான் அதிமுகவை மீட்டெடுப்பேன், அதிமுக ஆட்சி வர்றது பாடுபடுவேன், இதெல்லாம் ஓகே தான். எப்போ பண்ண போகிறாங்கன்றதான் கேள்வி. அந்த அம்மா அவர்கள் இறந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9 வருஷத்தை தாண்டி போச்சு. 2016 இன்றைக்கி 2025 நின்ட்டோம். அதிமுக தமிழக அரசியல் களத்தில் பல தேர்தலை சந்திருச்சு. நீங்கள் எல்லா தேர்தலுமே தோல்வியை சந்திச்சிருக்கு.
அப்போ எப்போ முயற்சி செய்ய போறீங்க? எப்போ வந்து ஒரு பெரிய பார்ட்டி சார் அதிமுக அழிவதை வந்து மன கஷ்டப்பட்டு நான் பேசுகிறேன். ஒரு பல 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ அந்த தொண்டர்களோட மனநிலை வந்து அழிஞ்சி போகிறத நம்ம பார்க்க முடியாது. ஒரு அண்ணாவின் பேரை பதிக்கப்பட்ட ஒரு இயக்கம், திராவிட கொள்கையை கொண்ட ஒரு இயக்கம். அப்போ இந்த இயக்கத்தை வந்து அழியும் போது அவங்க பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவது இது வந்து காலம் தாழ்ந்து போயிடுச்சு, இதுக்கப்புறமா அது கனியுமா? பாஜக வந்து அவர்கள் நினைச்சதை வந்து 80% சக்சஸ் பண்ணிட்டாங்க போல. அந்த அடிப்படையில் இது சரி வராது. அப்போ அதிமுக நல்ல அதிமுக, ஒன்றிணைந்த அதிமுக மாறுமா? கண்டிப்பாக பாஜக கூட இருக்கிற வரைக்கும் நடக்கிறதும் கிடையாது. இவர்கள் எதை நினைத்து பயப்படுறார்களோ அதிமுக சார் நான் கேட்குறேன், இதே தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரைடு நடக்கும்போது மாட்டுக்கு கீரை கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். அப்போ அமமுகவோட வளர்ச்சி எங்கே போச்சு? நான் 20 வருஷம் என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாலும் 21வது வருஷம் இதே பாஜக வந்து நான் எதிர்ப்பேன்னு சொன்னார். அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதவாத பாஜகவை குஜராத்தில் வந்து எந்த சமுதாயத்தையும் கொல்லலன்னு பேசுறதும், பாரதிய ஜனதா வந்தா இணைந்தால் தான் அதிமுக நல்லா இருக்குன்னு பேசுறோம். எது பாரதிய ஜனதாவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கவுத்தில் கூட ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ ஒரு பெரிய பார்ட்டி இணைந்தால்தான் அதிமுக நல்லா இருக்குன்னு சொல்லும் போது இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து அதிமுகவை அழிக்கிறார்களோ என்ற அச்சத்தின் வெளிப்பாடு இவங்களும் இருக்கிறாங்க. இவங்களும் அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது இவர்களும் அதே நிலையில் இருக்கிறார்களோ என்ற சந்தேகங்கள் வெளிப்படுது. ஓகே, இப்போ நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகளோட நீங்கள் வந்து கூட்டணியோ அல்லது அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடோ எடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க? அப்படி என்ன விஜய் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது? இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா சார், தமிழ்நாட்டில் வந்து இப்போ திமுக ஆண்டு கொண்டு இருக்கின்றது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சியாளர்கள் தவறு செய்யக்கூடியவர்களை எதிர்கட்சியா என்ற பிரதான எதிர்கட்சி கேட்கக்கூடிய நிலையில தான் இருக்கும். அப்போதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆட்சி நடக்கும். ஏழை எளிய மக்களுக்கு ஆட்சி அதிகாரிகள் செய்ய தவறை சுட்டி காட்டும் போது அவர்களுக்கு போய் சென்றடையும். இப்போ சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே இல்லை, அதிமுக அழிஞ்சு போச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அனாதியா ரோட்ல நிற்கிறாரு, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். அப்போ இது தட்டு கேட்கக்கூடிய இடத்துல யார் வருவார்னா விஜய் அவர்கள் வரார். இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய அவங்களும் பிஜேபிக்கு பி டீமாக தானே இருக்கிறாங்க. அதையும் நாங்கள் பார்க்குறோமா இல்லையா? மோடியை பூச்சாண்டியா காட்டி தானே நீங்கள் ஜெயிக்கிறீங்க. பாருங்க பாய்ங்களே, நீங்களாம் வந்து மோடியை நாங்கள் தான் எதிர்க்கிறோம், நாங்கள் தான் எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், நாங்கள் தான் வந்து மோடியோட கொள்கையே எதிர்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம், நீங்கள்லாம் ஓட்டு போடுங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஆப்ஷனே இல்லாமல் தானே போய் சிறுபான்மை மக்கள் போய் கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் செஞ்சுட்டு கூட என்ன பண்ணுறாங்க, பாஜகவை எதிர்க்கிறேன்னு பேசிட்டு நாணய வெளியீட்டு விழாவுக்கு அவங்கள தான் கூப்பிட்டு வெளியீட்டு விழா நடத்தக்கூடிய நிகழ்வுலாம் பார்க்குறோம். எந்த முஸ்லீம் மக்களோட மனதை வந்து புண்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களோ, ஒரு ஜெயலலிதா ஒரு ஆளுமையாக இருந்தாங்க சார் தமிழ்நாட்டில். கமலஹாசன் படம் விஸ்வரூபத்தை வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு தவறான செய்தி வருதுன்னா உடனே தடை செஞ்சாங்க. இதே விஜய் அவர்களோட துப்பாக்கி படத்தை பார்த்தோம், தடை செஞ்சாங்க, அந்த காட்சியை நீக்கினாங்க, வெளியிட்டாங்க. இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது. இன்னைக்கு அமரன் படத்துக்கு என்ன செஞ்சாரு? இதே திமுக என்ன பண்ணுச்சு சார்? பாதுகாப்புத்துறை மந்திரியை சிவகார்த்திகேயன் பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. எங்கேயோ இருக்கிற சிவகார்த்திகேயன் பாதுகாப்புத்துறை மந்திரியை பார்க்குறாரு. இது யார் வாங்கி கொடுக்குறா? சரி, அதோட விட்டிங்களா? தமிழ்நாட்டில் வெள்ளம் நடும்போது எவ்வளோ பேர் கோடியான பணம் கொடுத்தாங்க. சின்ன குழந்தைங்களாம் வந்து சேர்த்து வச்சு குண்டியில் சேர்த்து வச்சு காசுலாம் எடுத்து கொடுத்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் ஏதோ பிச்சை காசு 10 லட்ச ரூபா கொடுத்ததை சின்னவர் ட்வீட் பண்ணுறார். பாருங்க, சிவகார்த்திகேயன் என்னால் தான். நீங்கள் எதை ப்ரொமோட் பண்ணுறீங்க? இங்கே பாதுகாப்புத்துறை மந்திரிக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறீங்க. ரெட் ஜெயின் மூவிக்கும் அமரனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ட்வீட் பண்ணுறீங்க. போய் நாட்டோட முதலமைச்சரை பார்த்து நான் கஷ்டப்பட்டுட்டு அழுதேன்னு பேச வைக்கிறீங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுட்டு நான் தொப்பி போட்டவர் தாடி வச்சவர்கள்லாம் பாதுகாவலன்னு பேசுகிறேன். இந்த அயோக்கியத்தனத்தை யார் தட்டி கேட்பது? இந்த திமுக செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை யார் தட்டி கேட்பது? அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பிரதானமான இருக்கக்கூடிய அதிமுக பாஜகவோட சேர்ந்து அழிஞ்சு போச்சு. அப்போ தட்டி கேட்கக்கூடிய சூழலில் விஜய் இருக்கிறார். அவர் பேசுகிறாரு, எங்கள் மன்னராட்சி நடக்குதுங்க, இங்கே அயோகத்தனம் பண்ணுறீங்க, சிறுபான்மை மக்களை ஏமாத்துறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாதிக் பாஷா பொருளாளர் கொடுத்ததோட திமுக மௌத்தாக்கிருச்சுன்னா சாவடிச்சிருச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா திமுகவில் இருக்கக்கூடிய உயர்மட்ட பொறுப்பில் எந்த இஸ்லாமியனாச்சும் இருந்தாங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, விஜய் என்ன பண்ணுறாரு, நீங்கள் காகிதம் இல்ல படம் போடலன்னு டுபாகோ ஒரு பிரச்சாரம் பண்ணுவீங்க திமுக.
நான் மேடையிலே தாஹிரா பானு என்ற ஒரு முஸ்லிம் பெண்ணை அவங்க அங்கி போட்டு அந்த புர்காவை போட்டு நான் உட்கார வைப்பேன். இப்போ எங்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, விஜய் மீது நம்பிக்கை வருகின்றது. இந்த திமுகவின் அயோக்கியத்தனத்தை தட்டி கேட்பதற்கு விஜய் சரியான ஆளுன்னு சொல்லி நம்புறதுனால நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து கண்டிப்பாக இஸ்லாமியர் மக்கள் வாக்கை வென்றெடுத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இறங்கியிருக்கோம். ஓகே, அப்ப இஸ்லாமியர்கள் வந்து விஜயை நம்புறாங்க, அதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு உறுதுணையா இருக்க போறீங்க, அதனால ஆதரவு நிலைப்பாடு எடுக்க போறீங்க. இப்போ விஜயனுடைய செயல்பாடு அண்மை காலமாக வந்து ரொம்ப மெத்தனமா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை இத்தனை நாள் ஐயநாதன் அப்படிங்கிறவரு தொடர்ந்து வந்து அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை, விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை பேசிட்டு இருந்தாரு. இப்போ அண்மையில இனிமேல் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரிக்க போறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. அண்மையில் அந்த பெரியார் விவகாரமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அரிட்டாப்பட்டிக்கு போக மாட்டேங்கிறாரு ஆனால் பரந்தூர் போகிறாரு அப்படிங்கிற விவகாரமாக இருக்கட்டும், அவருக்குள்ள ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறத அவரே சொல்கிறார். ஐயநாதன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சமான ஒரு நபர் தான், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர். நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயநாதர் வந்து மிகப்பெரிய நல்ல மனிதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல இயக்கங்களில் இருந்து கடந்து வந்து இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் போய் என்ன போய் யாரை போய் அப்ரோச் பண்ணாரு, எப்படி சந்திச்சாரு? கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் விஜயோட ஜனவரி 2ஆம் தேதி நான் சந்திச்சேன். விஜய்க்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி அவரால் தவறான வழிகளில் வழிநடத்தப்படுறார். அண்மையில் வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து கட்சியில் வந்து இணைக்கப்படுறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய ஐடிவிங்க இருக்கக்கூடிய நிர்மல் குமார் வந்து உள்ளே சேர்றாங்க. இவங்கெல்லாம் எதுக்காக சேர்றாங்க? எல்லாமே ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுட்டு மட்டுமே கட்சியை வந்து இவரால் வழி நடத்திட முடியுமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி. பார்ட்டி வந்து இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்களா? உண்மை. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு புதுசாக விஜய் அரசியல் களத்தில் இறங்கி அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்து, நான் அரசியல் பல நாளாக விஜய் அரசியல் செய்கிறாருன்னு நினச்சிக்கோங்க, ஆரம்பித்து அது தொடரும் போது சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இயல்பு தான், எல்லா பார்ட்டியிலையும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து அவர்கள் சாதகமான ஆள் போடல, நான் சொன்னதை செய்யலை, நான் நினச்சதை நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, சில விஷயங்களை வந்து கால தாமதமாக கூட செய்யலாம், எதற்காக பண்ணணும்னு கூட நினைக்கலாம். அந்த அடிப்படையில் ஏதோ ஐயநாதனுக்கும் அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அவரு விஜய்க்கும் ஐயநாதனுக்கும் கருத்து வேறுபாடுன்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து சம்திங் ஏதோ கேம் பிளே பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அப்படிதான் திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதா ஐயநாதன் அண்மையில ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. இல்ல சார், விஜய் அப்படி நினைக்கிறல. நான் கேட்கணும்னு கேட்டீங்கன்னா, விஜய் களத்துல நிக்கிறாருல, விஜய் மக்கள் நம்புறாங்க. இப்ப நீங்க அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுல ரொம்ப நாள் இருந்தீங்க, அப்புறம் அமமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தீங்க. இப்போ விஜயே என்ன நினைக்கிறாரு, அதிமுகவோட கூட்டணி போகணும், அதுக்கு தான் வந்து பிளான் பண்றாங்க அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி திட்டம் வச்சிருக்கிறதாக விஜயே ஒப்புக்கொண்டதாக ஐயநாதன் பேட்டியில சொல்றாரு. இல்ல அது ஐயநாதன் சொல்றாரு சார், விஜய் ஒப்புக்கொண்டார், விஜய் சொல்லல. நான் என்ன சொல்றேன், அப்படி வந்து ஐயநாதன் ஜான் ஆரோக்கியசாமி அது முயற்சி செஞ்சிருக்கலாம். நான் கேட்கிறேன், அப்போ பாத்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு ஒரு 15 மாச காலம் இருக்கின்றது. இது காரணம் இது அதிமுக கூட தான் போகுமான்றது யூகமா இருக்கலாம், அவரே பேசியிருக்கலாம், ஜான் ஆரோக்கியசாமி சொல்லியிருக்கலாம். இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுன் வந்து நம்ம தாவாக்கால சேர்ந்துருக்கிறாப்புல. அப்போது எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்ந்துட்டு போய் நம்ம மரியாதைக்குரிய திருமாவளவனையும் பார்க்குறாரு. இப்போ எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லும் போதே திமுகவில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. காங்கிரஸில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தவர் புறெல்லாம் வந்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இணையணும்லாம் பேசினார், இங்கே ஸ்டாலினை வச்சுக்கிட்டே இணையணும்னு பேசினார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே உடஞ்சி வராமல் இருக்கும்னு யார் உத்தரவாதம் கொடுக்கறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே நடக்கலாம், நீங்க என்ன வேணா, யார் தலைமையில் கூட்டணி தான் பிரச்சனை. எதான் சொல்றேன், அதிமுக டோட்டலாக வலுவிழந்து இருக்கின்றது. அதிமுக பல கட்ட தேர்தலில் தோத்து இருக்கின்றது. அதிமுக 4 பிரிஞ்சு 3 வந்து ஒரு கொடைக்குள்ள இருக்கு, ஒருத்தர் தனியா நிக்கிறாரு, யார் கீழே வரப்போறா? இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க அதிமுக இப்படி எல்லாம் வந்து இருக்கு, எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த செயல்பாடுகள் கடந்த வரலாறுல நம்ம தேர்தலில் பாக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல தான் வந்து விஜயனுடைய ஒரு அல்டர்னேட்டிவ் பாலிசியாக, அல்டர்னேட்டிவ் ஒரு விஷயமாக தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி சேரணும் அப்படிங்கிறத அவங்க பிளானா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதனாலதான் கேட்கிறேன். இல்ல சார், கூட்டணி சேரும், கூட்டணி முடிவு பண்றது தேர்தல் நெருக்கத்துல. அதான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் வந்து விஜயோட பார்ட்டியில் வந்து ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் போன்ற இயக்கங்களை வந்து ஏன்னா வந்து இப்போ நீங்கள் திமுகவில் உள்ளே விமர்சனம் நடக்க நம்ம பார்க்க தானே செய்கிறோம். கம்யூனிஸ்ட் வந்து அந்த
யூனியன் பிரச்சனையில் வந்து திமுகவை எப்படி விமர்சிச்சுன்னு பார்க்க தான் செஞ்சோம். இந்தியா கூட்டணியில் வந்து செல்வ பிரகந்தை எப்படி இனியன்னு சொல்கிற பார்க்க தான் செஞ்சோம். திருமாவளவன் ஆதவ அர்ஜுனை 6 மாத காலம் நீக்கி திருப்பி விஜய் கட்சியில் பார்ட்டியில் சேர்ந்து நான் வந்து நாகரிகமாக வந்து பார்க்குறோம் சொன்ன விஷயங்கள் பார்க்க தான் செஞ்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல், ஏன்னா அதுதான் வந்து விஜயின் அபார வளர்ச்சி. என்ன நினைக்கிறாங்க கேட்டிங்கன்னா, விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு பெருசாக கணிந்திருக்கின்றது. அப்போ விஜய்க்குள்ள யார் யாரெல்லாம் போகலான்றதான் சண்டை. எடப்பாடியா அவர் வரேன்னு நினச்சிருக்கலாம், இந்த சைடு திமுக இருக்க கூட்டணி வரும்னு நினச்சிருக்கலாம். இது எலெக்ஷன் டைமில் ஒரு மெகா கூட்டணியாக மாறும் விஜய் கீழன்றது நம்பிக்கை. நேரடியாக அவர் மக்களை சந்திக்கிறதுல வந்து அவர் ஒரு லைட் ஹேண்டாக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதான் பிரதான குற்றச்சாட்டு. இந்த ஒரு வருஷத்தில் அவர் கிட்டத்தட்ட கட்சி அந்த பேரை அறிவித்து 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்குமே 2 தடவை தான் விசிட் பண்ணியிருக்காரு. ஒன்று அந்த கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக நேரடியாக போய் பார்த்தது, அண்மையில் பரந்தூர் போனது. இந்த 2 விஷயம் தான் அவர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அவர் கலை அரசியலுக்கு இன்னும் வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதையும் பிரதானமாக வைக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழலில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை கழிக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்காருன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே பெரும்பாலும் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைக்கு அவர் கை கொடுக்காத ஒரு நபராக பொதுவெளியில தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இஸ்லாமியர்களுக்கு எப்படி கை கொடுத்துருவாரு? மக்கள் பிரச்சனைக்கே கை கொடுக்காத நபர் நீங்க எதை வச்சு சொல்ல வரீங்க? மக்கள் பிரச்சனைக்கு கை கொடுக்காத நபர் தான் இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி விஜய் கொடியை வச்சு விஜயோட படத்தை வச்சு 100 இடத்துல ஜெயிக்கிறாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க சார். விஜய் போற இடத்துல வந்து கூட்டம் கூடுறாங்களா? விஜய் மக்களுக்கு செய்வாருன்னு சொல்லி விவசாயிகள் நம்புறாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து விஜய் வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழல் ஆரம்ப கட்ட சூழல். கண்டிப்பாக மக்கள் பிரச்சனை கையெடுத்து அதுக்கான அறிக்கைகளும் அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி தான் இருக்கிறார். பார்ட்டியை போறாரு, மாவட்ட செயலாளர் சேர்க்கிறார். நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் எந்த பார்ட்டி கொடுத்துருச்சு? இன்னைக்கு ஜாக்கீர் ஹுசேன் ஒரு டீ கடைக்காரர் கொடுத்துருக்காரா இல்லையா? இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக திமுகவுக்கு எதிராக கிரவுண்டில் வந்து விஜய் நிற்பார் என்ற நம்பிக்கை இருக்கு மக்களுக்குன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இஸ்லாமியர்கள் மீது அண்மை காலமாக பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் கடுமையான ஒரு மறைமுக தாக்குதல் இருக்கு அப்படின்னு வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதா நீங்க எதுவும் உணர்றீங்களா? ஏன்னா திமுக இங்க வந்து சிறுபான்மைக்கு ஆதரவான கட்சி, சிறுபான்மை பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அதை எப்படி விஜய் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார், அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? ஏமாற்றுறாங்க சார். நம்ம திருப்பரங்குன்றத்தை பார்க்கலையா? திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது? இதுக்கு யார் காரணம்? வெறும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இருக்க மக்கள் தான் தெளிவாக இருக்கிறாங்களே. இதுக்கு காரணமே திமுகவும் பாஜகவும் தானே சார். இதுக்கு முற்றிலும் காரணமே அதுதானே. நான் என்ன கேட்குறேன்னா, ஆடையும் கோழியையும் அறுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கலாமே. நீங்கள் யார் அந்த டிஆர்ஓ யார்? அந்த கலெக்டர் சங்கீதா யார் உத்தரவு போட்டது? யார் அங்கே போலீஸை வர வச்சது? இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி முதல் வடிவமைப்பு கொடுத்தது யாரு? இந்த திமுக அரசாங்கம் தானே பண்ணுச்சு. இன்னைக்கு சொல்லிட்டீங்க. நான் கேட்குறேன், பழங்காநத்தத்தில் அவ்வளோ பேரை கூட வச்சாங்களே, திமுக இன்டெலிஜென்ட் இருக்காங்களா இல்லையா? திமுக கையில் காவல்துறை இருக்கா இல்லையா? அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட விட்டது யாரு? கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி கொடுத்தது யாரு? நான் கேட்குறேன் சார். இன்னைக்கு கேட்குறாங்க, நீங்கள் இஸ்லாமியின் பாதுகாவலர் தானே. தமிழ்நாட்டில் ராம ஜென்ம பூமியாக மாறும்ன்றார் பைத்தியக்காரர் ஹெச் ராஜா. மென்டல் மாதிரியே பேசிட்டு இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் இஸ்லாமியின் பாதுகாவலர் தானே. அதை விடுங்க. நாட்டில் சட்ட ஒழுங்கு பேணப்படணுமா வேணாமா? எல்லாரும் அண்ணன் தம்பியா வாழணுமா வேணாமா? ராம ஜென்ம பூமியாக மாறும் என்ற ராம ஜென்ம பூமியில் என்ன நடந்தது? ரத்தார் ஓடிச்சு. அப்போ இங்க மாறும்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும் நீங்க? இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவரா திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இந்த ஒரு கருத்து வைக்கிறீங்க. இஸ்லாமியின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி திமுக வந்து சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, விஜய் இதை பத்தி ஏன் பேசல? இஸ்லாமியின் பாதுகாவலனாக விஜய் இல்லையே. அப்போ எதை பத்தி பேசணும்னு சொல்றீங்க? திருப்பரங்குன்றம் விஷயத்துல விஜயனுடைய நிலைப்பாடு இல்ல சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடே சொல்றேன். கேட்கிறேன் நான், இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தை சார் பேசி அங்க உள்ள மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது சார். இது பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திமுக இது சம்பந்தமா அமைச்சர் பெருமக்கள், அமைச்சர் சேகர் பாபு உட்பட எல்லாருமே விளக்கம் ஆகணும். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகை தமிழ்நாடு அவர் தலைவர் நான் அங்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கடைசியா அனுமதி கொடுக்கப்படல, அதனால அவர் போல. அதே மாதிரி பாஜக இதுக்கு ரியாக்ட் பண்ணாரு. தமிழ்நாட்டுல 2026 ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் நினைக்குது. ஆனா இது வரைக்கும் அறிக்கை வரல. நான் என்ன சொல்றேன், அப்போ மக்கள் பிரச்சனை அல்லது பொதுமக்கள் பார்வையில தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் விலகி இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இரு தரப்புக்கும் நின்று மத கலவரத்தை தூண்ட சொல்றீங்களா? காங்கிரஸ் போதுன்னா பாஜக நின்று அயோக்கியத்தனம் பண்றாங்க போறாங்க. திமுக போகக்கூடிய சூழல் இருக்கு சார். திமுக தானே கட்டுப்படுத்தணும். திமுக தானே அந்த இடத்துல. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த இடத்துல திமுக தவறு பண்ணுதா, பாஜக தவறு பண்ணுதா, அல்லது திமுக பண்றது சரியா, பாஜக பண்றது சரியா அப்படிங்கிறத ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கோம்ல, அந்த நிலைப்பாடை
ஏன் சொல்லல அப்படின்னு நான் கேக்குறேன். இல்ல இது வந்து சரி பாத்தீங்கன்னா தப்பு அப்படிங்கறத இப்ப விஜய் சொல்லிட்டாருப்பா, அப்ப அவன் வேலையை பார்க்க போட்டோம் அப்படின்னு விஜய் ரசிகராக நினைப்பான்ல சார். அண்ணன் கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சார் சொல்றாங்க? எங்களுக்கு இதுல பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்றாங்களே. நாங்க அண்ணன் தம்பி மாமா மச்சான்ல சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பாஜகவும் திமுக பண்ணக்கூடிய அரசியல் தானே இது. தர்கா இருக்கக்கூடாது, தர்காவை ஷிஃப்ட் பண்ணுன்னு சொல்றது RSS பாஜக தானே. அவங்களுக்கு இதானே சார் வேலை. அது அங்க உள்ள மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அஜ்மீர் தர்கால குண்டு வச்சது யாரும் உங்களுக்கு தெரியாதானே போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? யாரை பிடிச்சாங்கன்னு தெரியாதா போகுது. காந்திய கொல்லும் போது இஸ்மாயில்னு பச்சை குத்தி இஸ்லாமியருக்கு இந்துக்களுக்கும் மத கலவரம் உண்டாக்குனவங்க தானே இந்த சங்கிகள் சங் பரிவாளர்கள். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பூமியில இருக்கக்கூடிய ஆன்மீக செம்மன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வீதியில இறங்கி இது இஸ்லாமியர்கள் செய்யலன்னு சொன்னாங்கல்ல. அந்த வேலையை அந்த சமுதாய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். நான் என்ன கேட்கிறேன், திமுக பண்ற நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில அயோக்கியத்தனம் பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதையும் வந்து மக்கள் பாக்குறாங்க. பாஜக பண்ணுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதையும் வந்து மக்கள் பாக்குறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணுது? ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல இருக்கா? ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல வந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் நினைக்கிறார் அப்படின்னா அப்ப இதுக்கு கருத்து தெரிவிக்கணுமே அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி எழுப்பும்போது இப்ப இந்த இடத்துல பதிலே இல்லையே. இப்ப நீங்க உங்களுடைய நிலைப்பாடு சொல்றீங்க, இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி விஜய் ரசிகர்களுக்கு என்ன தெரியப்படுத்தணும்ல. நீங்க வந்து இன்னும் விஜய் ரசிகராகவே வச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் அரசியல் படுத்தப்படலையா அப்படின்னு கேட்கிறேன். என்னன்னு கேட்கறேன்னா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க அறிக்கை கொடுக்கணும். விஜய் அதை பத்தி பேசலாம். இந்த இடத்துல போய் பேசி சர்ச்சையாக்கி சார் அங்க இருக்கக்கூடியதுல பிரச்சனையே இல்லைன்னு சொல்றோம் சொன்னாங்க. மக்கள் கிட்ட பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனையே பாத்தீங்கன்னா RSSக்கும் திமுகவுக்கு தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை உண்டாக்குவது யாரு? அவங்க மீது நடவடிக்கை எடுங்க. இந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வாங்கன்னு தான் சொல்றோமே தவிர இது மேல புகையை ஊதி பிரச்சனையை பெருசாக்கணும்ன்றதை விரும்பல. ஓகே, இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடை நீங்க தொடர்ந்து வந்து கவனிச்சுட்டு வரீங்க. அடுத்து அவர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க அவர்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா நீங்க என்ன பாக்குறீங்க? கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நீங்க சொல்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து மக்கள் பிரச்சனையை பேசி திமுகவின் செய்யக்கூடிய தவறுகளை சொல்லி வரும் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியில் கொண்டு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அவர் திட்டத்தை வந்து முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதுக்கான முயற்சி அதுக்கப்புறமா வந்து படமே பண்ண போறதில்லை அப்படின்னு சொல்ல முழு நேர அரசியலுக்கு வர போறார் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழக மக்கள் கழகம் இங்கே நடக்கக்கூடிய அசிங்கத்தையும் வெளிக்கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் பார்ட்டி வந்தால் கண்டிப்பாக நன்மை பயக்கும் என்பதை பொதுவெளியில் பேசப்படும். மக்கள் அதை நம்புவாங்க. கண்டிப்பாக விஜய் 2026 ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருப்பார். ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Leica Production சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடை போடுகிறது. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.